ரைட். கற்க, கசடர, கற்பவை, கற்றபின், நிற்க, அதற்கு தக. அப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு என்னையா அப்படின்னா கற்க, படி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வள்ளுவர் சொன்ன வார்த்தையில முதல் சீர்லயே என்ன ஆயிடுச்சு? எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். இப்ப நம்ம +2 அப்படின்னு வந்து உட்காந்துட்டோம். எஸ். அப்ப நம்முடைய கோல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். 1, சென்ட்டை வாங்கலாமா? ரைட். அப்ப +2ல டோட்டல் மார்க் எவ்வளவு வாங்க போறோம், எவ்வளவு கட் ஆஃப் வாங்க போறோம், இது phase 1. செகண்ட், நீட்டுக்கு படிக்கிறோமா, நீட்டுக்கு எப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு. அப்ப படிக்கலாம் பாருங்க, கற்க, படி. ரைட். அடுத்து ஜேஇ போலாமா, ஐஐடி போலாமா, இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கட் ஆஃப் வரும். அப்ப நீங்க எங்க சுத்தி போனாலும் கற்க, படி. எப்படி படி? கசடர, தெளிவா படி. அப்ப படிக்கிறத தெளிவா படி, ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்துடும். அப்ப எப்படி தெளிவா படிக்கலாம்? கம்மியா படிக்கணும், தெளிவா படிக்கணும், மார்க் வாங்கணும். அப்ப ஸ்டடி சீரீஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெசன் 7ல 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். ரைட். என்னென்ன 2 மார்க்? ஹைஜென்ஸ் பிரின்சிபல், differences between Fresnel and Fraunhofer diffraction, differences between interference and diffraction, double refraction, coherent sources and its types, differences between polarized light and unpolarized light, polarizer and analyzer, optical activity, optical active materials, relation between phase difference and path difference, conditions for clear and broad bandwidth, discussion on first minimum. ஓகேவா? ஸோ இதுலையும் பாருங்க மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. ஒரு 12 கொஸ்டின் கூட வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின், 4 கொஸ்டின். அப்ப அந்த 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவா படிச்சுட்டே வாங்க. அப்ப செகண்ட் மிட் டர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ரைட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.